சனாதனம் ஒழிக்கப்படணும், சனாதனம் அகற்றப்படணும், சனாதனம் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னே திமுக குறிப்பாக உதயநிதி அவர்கள் எப்போதுமே கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த சனாதனம் தான். அப்படி என்ன இந்த சனாதனத்துல இருக்கு? சனாதனம் எங்கிருந்தது? சனாதனம் ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். ஆனா அதனுடைய அர்த்தம், ஆழமான விஷயம் என்ன? அது இந்து மதத்திற்கு மட்டும் சொந்தமானதா, இல்ல பொதுவான மனிதர்களுக்கு கூறப்பட்ட நியதியா அப்படின்னு எல்லாம் யாரும் படிச்சு பார்க்கல. மொத்தத்துல அது இந்து மதத்தை சார்ந்ததுங்க. சனாதனன்றது சமஸ்கிருத சொல்லு. சனாதனம் இந்து மதம் தான், அதை அகற்றணும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக இத்தனை வருஷ காலம், குறிப்பாக உதயநிதி அவர்கள் எப்போதுமே இதை டேமேஜ் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. மற்ற மதத்தினரை சந்தோஷப்படுத்தும் விதமாக நினைச்சிட்டு அவர் பண்றாரு. அதே தான் இப்போ டிவிகேயும் கையில் எடுத்திருக்காங்க. சனாதனம் ஒரு இந்து மதத்துக்கு சொந்தமானதுன்ற மாதிரி அவர்களுடைய புரிதலும் அப்படிதான் இருக்கு. சனாதனம் சமஸ்கிருத சொல்லுதான். சனம் அப்படின்றது எப்போதும், ஆதனம் அப்படின்றது எப்போதும் மாறாதது, ஒரு பழமையானது, வாழ்வியல் பற்றிய நியதியை சொல்லக்கூடிய விஷயம். ஒழுக்கம், அன்பு, இப்படிதான் வாழணுன்ற ஒரு 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 கோட்பாடை, ஒரு நியதியை, பிரபஞ்சத்தோடு ஒன்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒவ்வொரு தனி மனிதனும் கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த சனாதனம். அது எல்லா மதத்தினருக்கும் பொருத்தமானது, எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் சனாதனம் இருக்கும். அதை ஒழிக்கணும்னு நினைச்சா நாம அழிஞ்சு போயிடுவோம். ஒரு கோட்பாடு இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு ஒரு நியதி இல்லாம, ஒரு நீதி இல்லாம, இப்படி வாழக்கூடாது, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அழிக்கணும்னு ஏன் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கே, அதையெல்லாம் பார்க்கலாம்ல. உங்களை நம்பி ஓட்டு போட்டு அழகு பார்த்து சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்காங்க. அது எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும். நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க, நாட்டை எப்படி முன்னேற்றி கொண்டு போலான்னு யோசிங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்காதீங்க. சனாதனத்தை ஒழிக்க நினைப்பவர்கள் ஒழிந்து போவார்கள்.